إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, மூசா மற்றும் ஹாரூன் அலைஹிமஸ்ஸலாம் ஆகிய நபிமார்களின் வரலாற்றை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட பனு இஸ்ரவேலர்கள் மற்றவர்கள் எல்லோரையும் கடல் மூலமாக கடலை தாண்ட வைத்து காப்பாற்றினான். ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தையும் அழித்தான் என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த பனு இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் தாண்டி அழைத்து வந்த பொழுது பல நிகழ்வுகள் நடந்தன. அதில் முதலாவது நாம் பார்க்கக்கூடிய ஒன்றை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவர்கள் வைத்த ஒரு கோரிக்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆராஃபுடைய 38வது ஆயாவிலிருந்து இதனை ஆரம்பிக்கின்றான். என்ன சொல்கிறான்? وجاوزنا ببني إسرائيل البحر فأتوا على قوم يعكفون على أصنام لهم. நாங்கள் பனு இஸ்ரவேலர்களை கடலை தாண்டச் செய்தோம். அவர்கள் ஒரு கூட்டத்தாரிடத்திலே வந்தார்கள். அந்த கூட்டத்தார் சிலைகளிடத்திலே தங்கியிருந்தார்கள். அதாவது சிலைகளை வணங்குகின்ற ஒரு கூட்டத்தாரிடத்திலே அவர்களை தாண்டி செல்கிறார்கள். இவ்வாறு செல்கிற அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? قالوا يا موسى اجعل لنا إلها كما لهم آلهة. மூசாவே, அவர்களுக்கு ஆலிஹாக்கள் வணங்கப்படுகின்றவைகள் இருப்பதைப் போல எங்களுக்கும் வணக்கத்துக்குரிய ஒன்றை, ஒரு சிலையை ஏற்படுத்தி வையுங்கள் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், قال إنكم قوم تجهلون. நீங்கள் மடையர் கூட்டமாக இருக்கிறீர்கள். இங்கே எவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்துவிட்டு வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை காலாகாலமாக நோவினை செய்து கொண்டிருந்த, கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த கொடுங்கோலன் ஃபிரௌனையும் அவனுடைய மாபெரும் படையலையும் அழித்து விட்டான். இந்த அற்புதங்களை அவர்கள் கண்ணால் பார்த்தார்கள். இப்படி பார்த்த இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எதை பற்றி பேசுகிறார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைப்பதை பற்றி பேசுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு காலம் அவர்களுக்கு போதனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அற்புதங்களை அவர்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அருட்பாக்கியங்களை செய்திருக்கிறான். இப்படிப்பட்ட இவர்கள் எல்லோரும் என்று நாம் சொல்ல முடியாது. அந்த இனத்திலே சிலராக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அங்க இனத்தை குறித்து தான் சொல்கிறான். இந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இந்த கோரிக்கையை அவர்கள் வைக்கிறார்கள். அதாவது அவர்கள் சிலையாக வைத்து வணங்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அவர்களுக்கு இவ்வாறான மக்கா குறைஷிகள் பிற்காலத்தில் வைத்திருந்ததை போன்று கடவுள்கள், அதாவது வணக்கத்துக்குரியவர்கள் தேவைப்படுகிறது. அவர்கள் அதை நல்லதாக காண்கிறார்கள். சில நேரம் அவர்கள் அந்த கூட்டத்தாரிடத்திலே சென்ற நேரத்திலே அவர்கள் ஏன் அந்த சிலைகளை வணங்குகிறார்கள், எல்லா சிலை வணங்கிகளும் சொல்வதை போன்று சொல்லியிருக்கலாம். இதன் மூலமாக நாங்கள் இந்த உலகத்தை படைத்த இறைவனை நெருங்குகின்றோம், இவர்கள் நல்லடியார்கள், இவர்களுடைய சிலைகளிடத்தில் நாங்கள் கேட்கிறோம், இவர்கள் எங்களுக்கு இறைவன் இடத்திலே பெற்று தருவார்கள் என்று சொல்லியிருக்கலாம். அல்லது அவற்றையே அவர்கள் உலகத்தை படைத்த இறைவனாக கூட கருதி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இவர்கள் அவர்களுக்கு பல ஆலிஹாக்கள் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு இலாகை ஏற்படுத்துவீராக என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஆலிஹாக்கள் எந்த வடிவத்தில் இருந்தது என்பது தெரியாது. சிலர் அது மாட்டுடைய வடிவத்தில் இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு அலம். அதெல்லாம் வரலாற்று செய்திகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன். நீங்கள்
அறியாத கூட்டமாக இருக்கிறீர்கள். அல்லாஹுடைய மகத்துவத்தை பற்றி, அல்லாஹுடைய வல்லமையை பற்றி, அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை பற்றி உங்களுக்கு அறிவில்லை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கண்டிக்கிறார்கள். இன்னஹா உலாஇ முத்தப்பரும் மா ஹும் ஃபீஹ். இவர்களோ, இந்த சிலை வணங்கிகளோ, அவர்கள் எந்த இது சிலை வணக்கத்தில் இருக்கிறார்களோ அது அழிக்கப்படும். இன்னஹா உலாஇ முத்தப்பரும் மா ஹும் ஃபீஹி வபாத்திலும் மா கானூ யஅமலூன். அவர்கள் செய்கின்றது பாத்திலானது, அசத்தியமானது, அதிலே எந்த ஒரு உண்மையும் இல்லை, மிக பிழையான ஒரு விடயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? قال أغير الله أبغيكم إلها وهو فضلكم على العالمين. அல்லாஹ் அல்லாத ஒருவரையா நீங்கள் வணங்க வேண்டும் என்று நான் தேடுவேன்? உங்களுடைய வணக்கத்துக்கு, நீங்கள் வணங்குவதற்கு அல்லாஹ் அல்லாத ஒருவரை நான் ஏற்படுத்துவேனா? وهو فضلكم على العالمين. அவனோ உங்களை உலகத்தார்களை விட சிறப்பித்திருக்கிறான். அன்றைய காலத்திலே அவர்கள் சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நபியோடு வாழ்கிறார்கள், அவர்களுக்கு வஹ்யின் அறிவு கிடைக்கிறது, அவர்களுக்கு பூமியிலே இடத்தை அல்லாஹு தாலா கொடுத்தான். அவர்களின் எதிரிகளான ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அடித்தொழித்தான். என்னை உலகத்தாரை விட உங்களை நான் அவன் உங்களை சிறப்பித்திருக்கிற நிலையில் அவனை விட்டுவிட்டு, அல்லது அவனை அன்று வேறொரு இலாகை, வணக்கத்துக்குரியவனை நான் உங்களுக்கு தேடுவேனா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு போதனை செய்கிறார்கள். பிறகு அவர்களுக்கு செய்த அல்லாஹ்வின் நிஅமாக்களை, அல்லாஹ் செய்த நிஅமாக்களை ஞாபகப்படுத்துகிறார்கள். வஇத் அன்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். யஸூமூனக்கும் சூஅல் அதாப். ஃபிரௌனுடைய கூட்டம் உங்களுக்கு மிக மோசமான வேதனைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். யுகத்திலூன அபனாஅக்கும். உங்கள் குழந்தைகளை அதிகமாக கொலை செய்து கொண்டிருந்தார்கள், ஆண் பிள்ளைகளை. வயஸ்தஹ்யூன நிசாஅக்கும். பெண்களை உயிர் வாழ்வதற்கு விட்டுவிட்டார்கள். ஒஃபி தாலிக்கும் பலாஉம் மின் ரப்பிக்கும் அதீம். அதிலே உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை உங்களுடைய ரப்பிடமிருந்து இருக்கிறது. அதாவது ஃபிரௌன் செய்ததும் உங்களுக்கு ஒரு சோதனை, அல்லது இந்த அருட்பாக்கியங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதும் ஒரு சோதனை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்ன விஷயமாக சொல்கிறார்கள், ஞாபகப்படுத்தினதாக சொல்கிறார்கள். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அதற்கு பிறகு ஹுனைன் யுத்தத்திற்காக மக்காவிலிருந்து நபி அவர்கள் போகின்றார்கள். எங்களுக்கு தெரியும், ஹுனைன் யுத்தத்துக்காக சென்றவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீண்டகால தோழர்கள் மட்டுமல்ல, அப்போது மக்காவிலே இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த பல பேர் அங்கே இருந்தார்கள். நபி அவர்களுடைய தோழர்களும் இருந்தார்கள். நபி அவர்கள் ஹுனைனை நோக்கி, அபு வாக்கித் லைஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் ஹுனைன் நோக்கி சென்றோம். ஃபமரர்னா பிசித்ரா. ஒரு பெரும் இலந்தை மரம். அதை தாண்டி செல்கிற நேரத்திலே அந்த இலந்தை மரத்துக்கு பக்கத்திலே காபிர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுடைய வாள்களை அந்த இலந்தை மரத்திலே கொளி விடுகிறார்கள். ஒரு பிரமாண்டமான இலந்தை மரம் கொளி. அதன் மூலமாக அவர்கள் பரக்கா தேடுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அருள்வளம் பெறுவதற்காக, அல்லது அந்த மரத்திலே ஏதோ அருள்வளம் இருக்கிறது என்று நம்பி அதனிடத்திலே அருள்வளம் பெறுவதற்காக அவர்களுடைய வாள்களை அந்த மரத்திலே கொளுவுகிறார்கள். அப்படியான ஒரு மரத்தை அவர்களாகவே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். இதை பார்த்த அவர்கள், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இஜ்அல் லனா ஹாதிஹி தாத்த அன்வாத் கமா லில் குஃபாரி தாத்தி அன்வாத்.
காபிர்களுக்கு தாத்து அன்வாத் என்கிற இந்த இலந்தை மரம் இருப்பதை போல எங்களுக்கும் ஒரு தாத்து அன்வாத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்று கேட்கிறார்கள். தாத்து அன்வாத் என்றால் வாள்கள் கொழுவப்படுகிற ஒரு மரம். அந்த மரத்திடத்திலே அவர்கள் உட்காருகிறார்கள். அந்த மரத்திடத்திலே அவர்கள் வாள்களை கொழுவுகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் வெற்றியை நாடுகிறார்கள். எங்களுக்கு இந்த வாள்களை இதிலே கொழுவினால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், இதிலே பரக்கா இருக்கிறது போன்ற நம்பிக்கை அவர்களிடத்திலே இருக்கிறது. நபி அவர்களிடத்திலும் இந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அபு வாக்கிதின் லைசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருந்ததாக. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இவ்வாறு ஏற்படுத்துமாறு கேட்கிறார்கள். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? குல்தும் வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் இப்போது என்ன சொன்னீர்கள் தெரியுமா? கமா கால கௌமு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் சொன்னதை போன்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் என்று நபி அவர்கள் அவர்களை கண்டிக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் சொன்னார்கள், இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, அவர்களுக்கு ஆலிஹாக்கள் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு இலாஹை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று மூசா நபியை பார்த்து சொன்னார்கள். கால இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், மூசா நபி அவர்கள் நீங்கள் அறியாத கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இதே அல்லாஹ்வுடைய தூதர் நபியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்திலே ஞாபகப்படுத்துகிறார்கள். நபி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை ஆச்சரியத்துடைய நேரத்திலும் சொல்லலாம். நபி அவர்களும் சொல்கிறார்கள் அல்லாஹு அக்பர். இது பனு இஸ்ரவேலர்கள் மூசாவிடத்திலே கேட்டதை போல என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இன்னஹ சுனன், இது வழிமுறைகள், தர்கபூன சுனன் அல்லதீன மன் கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வந்தவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள், அதையே நீங்களும் செய்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே பழைய கூட்டங்களை ஷைத்தான் எவ்வாறு வழிகெடுத்தானோ அவ்வாறான வழிமுறைகளை ஷைத்தான் இந்த உம்மத்திலும் கொண்டு வருவான். எனவே இவ்வாறான நம்பிக்கைகள் கூடாது என்பதை நபி அவர்கள் உடனேயே அங்கே தடை செய்கிறார்கள். இங்கே அவர்கள் வணங்குவதற்காக கேட்கவில்லை. இங்கே புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்தாலும், இஸ்லாத்தை பற்றிய பெரிய அறிவு இல்லாமல் இருந்தாலும், அவர்கள் அந்த மரத்திலே ஏதோ ஒரு பரக்கா தேடுவதற்காக, அதிலே எங்களுக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே கேட்கிறார்கள். நபி அவர்கள் அதையே தடை செய்கிறார்கள். இது சிலை வணக்கத்திற்கு சமமான மூசா நபி அவர்களுடைய இடத்திலே பனு இஸ்ரவேலர்கள் கேட்டதற்கு ஒப்பிட்டு காட்டி இதை கண்டிக்கிறார்கள். ஷிர்க்குக்கு இஸ்லாம் எந்த வகையிலும் வழி வைக்கவில்லை. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ், திருமிதியிலே இருக்கிறது, அஹ்மதிலே இருக்கிறது. இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன விளங்க வேண்டும்? மரங்களை வைத்து, இடங்களை வைத்து, கற்களை வைத்து பரக்கா தேடுவது ஷிர்க். நபி அவர்கள் அதனை எதனோடு ஒப்பிடுகிறார்கள்? அல்லாஹுவோடு இன்னொன்றை வணங்குவதற்கு ஒப்பிடுகிறார். எனவே பரக்கா அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது. அதே நேரத்திலே ஒரு கொள்கையிலே இருந்து ஒருவர் திருந்தி வந்தாலும் அவரிடைய உள்ளத்திலே அந்த விஷயங்கள் சில நேரம் தங்கியிருக்கலாம். அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஷைத்தான் அவரை வழிகெடுப்பதிலிருந்து. அவர் கடந்த கால அந்த வளமைக்கு சில விஷயங்களை இஸ்லாத்துக்குள்ளும் செய்து விடுவார். எனவே கவனமாக இருக்க வேண்டும். சிலை வணக்கத்துடைய நோக்கம் என்ன? அந்த சிலைகளை கண்ணியப்படுத்துவதும், அதனிடத்திலே போய் தங்கியிருப்பதும், அதனிடத்திலே பரக்கா தேடுவதும். அதே போன்றுதான் சிலை அல்லாத வேறொன்றையும் இவ்வாறுதான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் கேட்ட அந்த சிலை வணக்கத்துக்கு இந்த தாத்து அன்வாத் என்ற மரத்தை ஒப்பிடுகிறார்கள். பெயர்கள் மாறலாம், ஆனால் கருத்து ஒன்றுதான். இஸ்லாம் பெயர்களை மட்டும் கவனிக்கவில்லை. மதுபானத்துக்கு வேறொரு பெயரை வைத்தால் அது மதுபானம் இல்லாமலாகிவிட மாட்டாது. அதே போன்றுதான். எனவே ஷிர்க்கை நீங்கள் எந்த பெயரிலே அழைத்தாலும் ஷிர்க் தான். அவர்கள் தாத்து அன்வாத் வாள்கள் கொழுவப்படுகிற மரம் என்று தான் பெயர் வைத்தார்கள். ஆனால் அங்கே நடப்பது என்ன? அங்கே அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? அதே ஷிர்க்கைத்தான். இதனைத்தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
இந்த உம்மாவிலும் ஷிர்க் நடக்கும் என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நடந்துவிட்டது. நீங்கள் உங்களுக்கு முன்வந்து சென்றவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவீர்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவாவுடைய ஒரு அடையாளமாகவும் இருக்கிற நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்து இன்று நாங்கள் இந்த உம்மாவிலே நிறைய சமூகங்களிலே முஸ்லிம்களிலே ஷிர்க் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். யூத கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஏனைய ஜாஹிலியாக்களா கொள்கையில் உள்ளவர்கள், மதங்களில் உள்ளவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு நாங்கள் ஒப்பாகுவதை எங்களுடைய மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இந்த ஹதீதிலிருந்து நாம் அதை புரிகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து அந்த பனு இஸ்ரவேலர் கூட்டத்தை அல்லாஹ்வின் உதவியால் காப்பாற்றி அழைத்து வந்ததற்கு பிறகு அந்த கூட்டத்துக்கு அல்லாஹுவை பற்றி அவர்கள் சொல்லாமல் இல்லை. அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய நிஅமாவை பற்றி அவர்களுக்கு நிறைய ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா சூரத்து இப்ராஹிமுடைய 5வது ஆயாவிலிருந்து 8வது ஆயா வரையிலே சொல்வதை பாருங்கள். وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَى بِآيَاتِنَا أَنْ أَخْرِجْ قَوْمَكَ مِنَ الظُّلُمَاتِ إِلَى النُّورِ. உங்களுடைய கூட்டத்தாரை நாங்கள் மூசாவை எங்களுடைய அத்தாட்சிகளை கொண்டு அனுப்பினோம். அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம், உங்களுடைய கூட்டத்தாரை நீங்கள் இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் வெளியேற்றுங்கள். அதாவது அவர்களுக்கு நேர்வழியை சொல்லிக் கொடுங்கள். வதக்கிர்ஹும் பிஅய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை அவர்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய நாட்கள் எது? அல்லாஹு தாலா ஃபிரௌனிடமிருந்து அவர்களை காப்பாற்றி அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்த அந்த நாட்கள். இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின் ஷக்கூர். நிச்சயமாக அதிலே பொறுமை செய்யக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதிகமான அத்தாட்சிகள், பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ اذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன நேரத்தை நபியை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். என்ன சொன்னார்கள்? தன்னுடைய கூட்டத்தை பார்த்து, உத்குரு நிஅமத அல்லாஹி அலைக்கும் இத் அன்ஜாக்கும் மின் ஆலி ஃபிரௌன். அல்லாஹ்வுடைய நிஅமாவை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து உங்களை காப்பாற்றினான். அவர்கள் உங்களுக்கு வேதனை செய்து கொண்டிருந்தார்கள். உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொண்டிருந்தார்கள். உங்களுடைய பெண்களை மட்டும் விட்டுவிட்டார்கள். வஃபீ தாலிக்கும் பலாஉம் மின் ரப்பிக்கும் அதீம். அதிலே உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை இருந்தது. உங்களுடைய ரப்பிடமிருந்து அது ஒரு சோதனையாக உங்களுக்கு இருந்தது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ. உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தெளிவாகவே அறிவித்து விட்டான். என்ன அறிவித்து விட்டான்? நீங்கள் நன்றி செலுத்தினால் இன்னும் உங்களுக்கு நான் அதிகரிப்பேன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இப்போது நிறைய கொடுத்து விட்டான். ஆனால் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக நடந்தால் இன்னும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிகமாக தருவான். வலஇன் கஃபர்தும், நீங்கள் நன்றி நிராகரித்தால் இன்ன அதாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும். وقال موسى إن تكفروا أنتم ومن في الأرض جميعا فإن الله لغني حميد. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதையும் சொல்கிறார்கள், நீங்களும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவருமே நிராகரித்தாலும் அல்லாஹு தஆலா தேவையற்றவன். உங்களுடைய நன்றி அல்லாஹுக்கு தேவையில்லை. நீங்கள் வணங்கினாலும் அல்லாஹ்வை வணங்காவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் கூட போவதில்லை, குறைய போவதில்லை. எனவே ஃபஇன் அல்லாஹ லகனியுன், அது உங்களுக்கு தான் பயன். ஃபைன் அல்லாஹ் லகனியுன், அல்லாஹு தஆலா தேவையற்றவன். இதெல்லாம் அல்லாஹுக்கு தேவையில்லை. ஹமீதுன், அவன் புகழுக்குரியவன். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட தௌராஹ் என்கின்ற மிக முக்கியமான வேதம். இந்த வேதத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் அவர்களை அழைக்கின்றான். 30 நாட்களில் வருமாறு சொல்கிறான். அதனை அல்லாஹு தஆலா சூரத்துல் அராஃபுடைய 142வது ஆயாவிலிருந்து 147வது ஆயா வரையிலே உள்ள வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கிறான். அங்கே என்ன நடந்தது என்பதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். وَوَعَدْنَا مُوسَى 30 لَيْلَةً. 30 இரவுகள் நாங்கள் மூசாவுக்கு வாக்களித்தோம். وَأَتْمَمْنَاهَا بِعَشْرٍ. அதனை நாம் இன்னும் 10 இரவுகளை கொண்டு பூரணப்படுத்தினோம். எனவே மொத்தம் 40 இரவுகள். فَتَمَّ مِيقَاتُ رَبِّهِ 40 لَيْلَةً. மொத்தமாக 40 இரவுகளாக அந்த வாக்களிக்கப்பட்ட நேரம் பூர்த்தியானது. இந்த ஆயாவிலே சொல்லப்படுகின்ற விடயம் என்ன?
30 இரவுகள் கழிந்த பிறகு அல்லாஹுவை சந்திப்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது. 30 இரவுகள் என்பது 30 இரவுகளும் அதனுடைய பகல்களும் 30 நாட்கள். அரபு மொழியிலே அதிகமாக முழு நாட்களையும் குறிப்பதற்கு கூட இரவு என்று பயன்படுத்தப்படும். இரவு என்றால் இரவு மட்டுமல்ல, அந்த இரவின் பகலும் சேர்த்துத்தான். ஏனென்றால் அரபியில நாள் ஆரம்பிப்பது இரவிலிருந்து தான். இரவுதான் துவங்குகிறது. இரவு முன்னர், பின்னர் பகல். இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கிற பொழுது ஹதீஸுல் ஃபுதூனிலே என்ன சொல்கிறார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் ஹாரூனுக்கு கட்டுப்படுங்கள். அத்தீஉ ஹாரூன ஃபஇன்னி கத் இஸ்தக்லஃப்துஹு அலைக்கும். நான் அவரை எனக்கு பிரதிநிதியாக உங்களிடத்திலே வைத்துவிட்டு செல்கிறேன். ஃபஇன்னி தாஹிபுன் இலா ரப்பி. நான் என்னுடைய இறைவனிடத்தில் செல்கிறேன் என்று சொல்லி வஅஜ்ஜலஹும் 30 யௌமா 30 நாட்கள் அவர்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்கின்றார்கள். அவர் 30 நாட்களுக்கு பிறகு யர்ஜிஅ இலைஹிம் அவர்களிடத்திலே திரும்பி வருவதாக மூசா நபி அவர்கள் சொல்கிறார்கள். فلما أتى ربه وأراد أن يكلمه في 30 يوما அல்லாஹ்விடத்திலே அவர்கள் 30 நாளைக்கு பிறகு அங்கே வருகின்றார்கள். அந்த 30 நாட்களும் அதனுடைய பகல்களும் அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். وقد صامهن ليلهن ونهارهن 30 நாட்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவு பகலாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள். எதுவும் சாப்பிடவில்லை. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 நாளைக்கு பிறகு என்ன செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ்விடத்திலே சென்று அல்லாஹோடு உரையாடுவதற்கு விரும்புகிறார். ஆனால் 30 நாட்கள் தொடர்ச்சியாக இரவு பகலாக நோன்பு பிடித்ததனால் அவருடைய வாயிலே இருந்து நோன்பாளியுடைய வாடை, வாயிலிருந்து வருகிற வாடை வருகிறது. அதன் தாக்கம் வாயிலே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நோன்பாளி நோன்பு பிடித்தால் அவருடைய வயிற்றிலே பசியின் காரணமாக ஒரு வாடை வரும். 30 நாட்களாக தொடர்ந்து 30 இரவுகளாக இவ்வாறு நடக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் வாயிலும் அதிகமாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வாடையோடு அல்லாஹ்விடத்திலே உரையாடுவதற்கு விரும்பவில்லை. என்ன செய்தார்கள்? ஒரு செடியை எடுத்து அதனை சாப்பிடுகிறார்கள். அதனை விழுங்கிக் கொள்கின்றார்கள். இப்போது அல்லாஹ்விடத்திலே அவர்கள் வந்த பொழுது அல்லாஹு தஆலா மூசா நபி அவர்களை பார்த்து, லிம அஃப்தர்த், ஏன் நீங்கள் நோன்பை விட்டீர்கள்? தொடர்ச்சியாக நோன்பு நோட்டுக் கொண்டிருந்தீர்கள், இப்போது ஏன் நோன்பை விட்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்டதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு தெரியும் எதற்காக நடந்தது என்றாலும் அல்லாஹ் தஆலா மூசா நபி அவர்களிடத்திலே கேட்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பூமியில் இருக்கும் ஒரு செடியை எடுத்து சப்பி விழுங்கியதற்கான காரணத்தை சொல்கிறார்கள். என் இரட்சகனே, என்னுடைய வாயிலே இருந்து நல்ல வாடை வருகிற நிலையில் உன்னோடு உரையாடுவதற்கு விரும்புகிறேன். அவ்வாறான நிலையிலே தான் நான் உரையாட வேண்டும் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா மூசா நபி அவர்களை பார்த்து, அமா அவ அவ அவ் மா அலிம்த யா மூசா அன்ன ரீஹ ஃபமி ஸாயிமி அத்யபு இன்தி மின் ரீஹில் மிஸ்க். மூசாவே, உங்களுக்கு தெரியாதா, நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரும் வாடை என்னிடத்திலே கஸ்தூரியின் வாடையை விட சிறந்தது என்பது உங்களுக்கு தெரியாதா? இர்ஜி ஹத்தா தஸூம 10 ஐயாமின். நீங்கள் சென்று மீண்டும் 10 நாட்கள் நோன்பு நோற்றுவிட்டு வாருங்கள் என்று சும்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு அல்லாஹ் தஆலா சொன்னதை போன்று திரும்பவும் 10 நாட்கள் நோன்பு நோற்று விட்டு வந்தார்கள். இதான் 40 நாட்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இங்கே 30 நாட்கள், அதற்கு பிறகு 10 நாட்கள் என்று இந்த ஆயாவிலே வந்திருப்பதன் அர்த்தம் 30 நாட்களாக அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர்கள் உரையாடினார்கள். மீண்டும் ஒரு 10 நாட்கள் மேலதிகமாக அல்லாஹ்விடத்திலே உரையாடினார்கள் என்று கூட புரிய முடியும் மொழியிலே. ஆனால் தப்சீர் கலை அறிஞர்கள் பொதுவாக 30 நாட்களுடைய இறுதியிலே நீங்கள் வாருங்கள் என்பதெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போன்று ஏனைய முஃபஸ்ஸிர்களும் இவ்வாறு தான் விளக்கியிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களிடத்திலே ஹாரூன் நபியை பிரதிநிதியாக
விட்டு செல்கின்றார்கள். அவரும் ஒரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وقال موسى لأخيه هارون اخلفني في قومي. மூசா தனது சகோதரன் ஹாரூனுக்கு சொன்னார், உஹ்லுஃப்னி ஃபி கௌமி, என்னுடைய கூட்டத்திலே நீங்கள் எனக்கு பிரதிநிதியாக இருங்கள். வஅஸ்லிஹ், சீர்திருத்த பணியிலே நீங்கள் ஈடுபடுங்கள். வலா தத்தபி' சபீலல் முஃப்ஸிதீன், சீர்குலைப்பவர்களின் வழியை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். சீர்குலைப்பவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பாவங்கள் செய்து மோசமான விடயங்களை செய்து சீர்குலைக்க, ஃபசாது செய்வதற்கு, கேடு விளைவிப்பதற்கு முயல்வார்கள். அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றிவிட வேண்டாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்துவிட்டு ஹாரூன் நபி அவர்களை பொறுப்பாக நியமித்துவிட்டு செல்கிறார்கள். நாங்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தியிலே பார்த்ததை போன்று அந்த மக்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்துவிட்டு செல்கிறார்கள். ஹாரூன் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்கு செல்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தியிலே இருக்கின்றதை போன்று நபி அவர்களும் ஒரு நோன்பாளியுடைய வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் வாடை விட மனமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே குறித்த நேரத்துக்கு வருவதை பற்றி அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான். வலம்மா ஜாஅ மூசா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹ், மூசா எங்களால் குறிக்கப்பட்ட நேரத்துக்கு அவர்கள் வந்தபோது வந்து அவருடைய ரப்பு அவர்களோடு உரையாடிய அந்த நேரத்திலே என்று நான் சொல்றேன். இங்கே அல்லாஹு தாலா எப்படி உரையாடினான் மூசா நபியோடு? திரைக்கு பின்னால் மூசா நபி அவர்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை. அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே செவிமடுக்கின்றார்கள். இது ஒரு உயர்ந்த நிலை. அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு சென்று அங்கே நேரடியாக வார்த்தைகளை செவிமடுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தாலாவை அவர்கள் பார்க்கவில்லை. என்றாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அல்லாஹு தாலாவை பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை ஏற்படுகிறது. அல்லாஹு தாலாவை பார்ப்பது மிக ஒரு இன்பமான ஒரு விடயம். சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா அதை மூமின்களுக்கு கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுவை பார்ப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறார்கள்? ரப்பி அர்னி அன்துர் இலைக், என்னுடைய இரட்சகனே, உன்னை பார்ப்பதற்கு எனக்கு உன்னை காண்பிப்பீராக என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கால லன் தரானி, நீங்கள் என்னை பார்க்க முடியாது. லன் தரானி என்றால் என்னை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இங்கே லன் என்பது சிலர் என்ன விளக்கம் கொடுப்பார்கள் என்றால், லன் என்றால் என்னை பார்க்கவே முடியாது, அவ்வாறல்ல. அரபு மொழியிலே இப்னு ஹிஷாம் அவர்கள் சொல்வதை போன்று லன் என்பதற்கு பார்க்கவே முடியாது, தக்கீதும் கிடையாது, தபீதும் கிடையாது. அதாவது நிரந்தரமாக பார்க்க முடியாது என்பதும் அதுக்கு அர்த்தமில்லை, உறுதிப்படுத்த சொல்லுகிற ஒரு வார்த்தையும் அல்ல. அது எதிர்காலத்தை குறிக்கிற ஒரு இல்லை என்று சொல்கிற நெகட்டிவ் குறிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு சொல். நீர் என்னை பார்க்க மாட்டீர், அவ்வளவுதான். வலக்கின், ஆனாலும் உந்துர் இரல் ஜபல், அந்த மலையை பார். அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு? இந்த உலகத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலோ இவர்களாலோ அல்லாஹுவை பார்க்க முடியாது. அல்லாஹு தாலாவை யாரும் பார்க்கவில்லை, இந்த கண்களால் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட மிஅராஜுக்கு சென்றார்கள். ஆனால் அல்லாஹு தாலாவை அவர்கள் பார்த்தார்களா? நிச்சயமா பார்க்கவில்லை. இதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். நெருக்கமாக சென்றிருந்தாலும் அல்லாஹு தாலாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவில்லை. நூறுன் அன்னா யுரா, ஒளி, அதை எவ்வாறு பார்க்க முடியும்? அல்லாஹு தாலாவை எப்போது பார்க்க முடியும் என்று ஷரதியல்லான் அவர்கள் கேட்கிறார்கள். ஹிஜாபுஹு நூர், அல்லாஹு தாலாவுடைய திரை ஒளியாக இருக்கிறது என்றெல்லாம் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே
ஹிஜாபுஹுன் நூர், சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. அல்லாஹு தஆலாவுடைய திரை ஒளியாக இருக்கிறது. லவ் கஷஃபஹு லஅஹ்ரகத் சுபஹாத்து வஜ்ஹிஹி மன்தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கிஹ். அதனை அவன் நீக்கினான். அல்லாஹுடைய திரை ஒளியாக இருக்கிறது. அதாவது அல்லாஹு தஆலாவை பார்க்க முடியாமல் அங்கே ஒளி திரையாக இருக்கிறது. அதனை அல்லாஹு தஆலா நீக்கிவிட்டால் அவனுடைய முகத்தின் பிரகாசம், அவனுடைய படைப்புகளை அவன் பார்வை சென்றடைகிற எல்லாவற்றையும் கருக்கிவிடும். அதாவது அல்லாஹு தஆலா அந்த தடையை நீக்கிவிட்டால் அல்லாஹு தஆலாவுடைய முகத்தின் பிரகாசம், அல்லாஹு தஆலாவுடைய பார்வை சென்றடைகிற படைப்புகள் எல்லாமே அல்லாஹு தஆலாவுடைய பார்வையின் கீழ் தான் இருக்கிறது. அந்த அனைத்து படைப்புகளும் என்ன நடக்கும்? அழிந்து போகும். அவை எரிக்கப்பட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று தான் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஹல் ரஅய்த ரப்பக், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள்? ரஅய்து நூர, நான் ஒரு ஒளியை பார்த்தேன். நூருன் அன்னா அராஹ், ஒரு ஒளி நான் எவ்வாறு பார்ப்பேன், ஒரு ஒளி இருந்தது, நான் எவ்வாறு அவனை பார்ப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலாவை பார்க்க முடியாது இந்த உலகத்திலே. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியைத்தான் பார்த்திருக்கிறார்கள். ரஅய்து நூரன், அந்த ஒளி இருந்ததனால் அல்லாஹு தஆலாவை பார்க்க முடியாது. அல்லாஹு தஆலா அவ்வாறு தான் தடையாக வைத்திருக்கின்றான். பார்வைகள் இந்த உலகத்திலே அவனை பார்க்க முடியாது. ஆனால் மறுமையிலே அல்லாஹு தஆலாவை மூமின்கள் பார்ப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எவ்வாறு சந்திரனை எந்த ஒரு பௌர்ணமி இரவிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லோரும் பார்ப்பீர்களோ, அதே போன்று மறுமையிலே அல்லாஹு தஆலாவை நீங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தெளிவாக பார்ப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா மறுமையிலே எங்களுடைய ஆற்றல்களை வித்தியாசமாக வைக்க இருக்கிறான். எங்களுடைய அமைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்தின் நிகழ்வுகளை விட வித்தியாசமாக இருக்கும். இதனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இதுவும் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், என்ன சொல்கிறார்கள்? யார் மன் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஅ ரப்பஹு ஃபகத் அஅதம அலா அல்லாஹில் ஃபிர்யா, எவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பை பார்த்தார்கள் என்று சொல்கிறாரோ, அவர் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டை இட்டுக்கட்டி விட்டார் என்று சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்பதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது என்பதற்கு குர்ஆனிலிருந்து மஸ்ரூக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு சில ஆதாரங்களையும் சொன்னார்கள். இப்போது நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பவத்திற்கு வருவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா, நீங்கள் என்னை பார்க்க மாட்டீர், நீர் என்னை பார்க்க மாட்டீர் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னான்? வலாக்கின் இன்துர் இலல் ஜபல், மலையை பார்ப்பீராக. ஃபஇன் இஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அந்த மலை அந்த இடத்திலே அது நிலை பெற்றால் பிறகு என்னை நீர் பார்ப்பீர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எங்களுக்கு தெரியும் மலை என்பது எவ்வளவு பிரமாண்டமான படைப்பு. அந்த பலமான பிரமாண்டமான அந்த படைப்பால் நிலைக்க முடியுமா என்பதை பார் என்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உதாரணத்தின் மூலமாக இதனை தெளிவுபடுத்துகிறான். فَلَمَّا تَجَلَّى رَبُّهُ لِلْجَبَلِ جَعَلَهُ دَكًّا, அவருடைய ரப்பு மலைக்கு வெளிப்பட்ட போது அதனை அவன் நொறுங்கியதாக ஆக்கினான். அதாவது பூமியோடு சமமாக இடிந்து விழுந்து விட்டது மலை. அல்லாஹு தஆலா மலைக்கு ஒரு சிறிய அளவுதான் வெளிப்பட்டான் என்று அஹ்மதிலே திருமதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தனது சின்ன விரலின் ஓரத்தை மட்டும் வெளிப்படுத்தி காட்டி இவ்வாறு என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு சிறிய அளவு மலைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுகின்றான். அந்த மலையினால் தாங்க முடியவில்லை, அது இடிந்து நொறுங்கியது. இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மயக்கமுற்று விழுந்து விட்டார்கள். ஃபலம்மா அஃபாகா, மயக்கம் தெளிவடைந்த பொழுது, கால சுப்ஹானக், மூசா நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறார்கள்,
உன்னை தூய்மையானவன் என்று சொல்கிறேன். நீ தூய்மையானவன். உன்னிடத்திலே எந்த குறையும் இல்லை. மகத்துவமானவன் என்று அல்லாஹ் தஆலாவை தஸ்பீஹ் செய்துவிட்டு என்ன சொல்கிறார்கள்? துபுது இலைக், உன் பக்கம் நான் மீண்டு விட்டேன். இவ்வாறான விடயங்களை நான் அ இதற்கு பிறகு கேட்க மாட்டேன் என்ற அர்த்தத்திலே சொல்கிறார்கள். வ அன அவ்வலுல் முஃமினீன், நான் முஃமின்களில் முதலாமவனாக இருக்கிறேன். ஈமான் கொள்பவர்களில் முதலாவதான ஆரம்பமானவனாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமுற்று விழுந்ததைப் பற்றி ஒரு செய்தியிலே நபி அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபிமார்களுக்கிடையிலே அவர்களிடம் என்னை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள். ஏனென்றால் فإن الناس يصعقون يوم القيامة لا تخيروني من بين الأنبياء فإن الناس يصعقون يوم القيامة. கியாமாவுடைய நாளையிலே மனிதர்கள் மயங்கி விடுவார்கள். فأكون أول من يفيق, நான் முதலாவதாக அதிலிருந்து விழிக்கக்கூடியவனாக, மயக்கத்திலிருந்து தெளிவடையக்கூடியவனாக இருப்பேன். فإذا أنا بموسى آخذ بقائمة من قوائم العرش, அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ அரஷுடைய ஒரு காலை பிடித்தவர்களாக, அர்ஷ் என்பது சிம்மாசனம், காலை பிடித்தவர்களாக இருப்பார்கள். ஃபலா அதிரி அஃபாக கப்லி அம் ஜூஸிஅ பிஸஅகத்தி தூர், எனக்கு தெரியவில்லை அவர் எனக்கு முன்னால் மயக்கத்திலிருந்து தெளிவுற்றாரா அல்லது தூர் மலையுடைய ஏற்பட்ட அந்த மயக்கத்திற்கு பதிலாக அவர் இங்கே மயக்கமுறாமல் இருந்தாரா என்பது தெரியவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் மலை அடியிலே அவர்கள் மயக்கமுற்று விழுந்ததை நபி அவர்கள் இந்த இடத்திலே சொல்கிறார்கள். மறுமை நாளையிலே நபி அவர்கள் முதலாவதாக மயக்கமுற்று இருந்து எழும்புவார்கள். அப்போது நபி அவர்கள் பார்ப்பார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அர்ஷுக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் எனக்கு முன்னாலே மயக்கமுற்று எழும்பி விட்டார்களா? அல்லது தூர் மலையிலே அவருக்கு ஏற்பட்ட மயக்கத்தின் காரணமாக இங்கே அவர்களுக்கு மயக்கம் கொடுக்கப்படவில்லையா? அதாவது இங்கே சொல்வது மறுமை நாளையிலே மஹ்ஷரிலே கடுமையான நிலைமைகள் ஏற்படும். இந்த நிலையிலே எல்லோரும் மயக்கமுற்று விழுவார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அங்கே எழும்புவார்கள். இதனை எந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள் என்பது நீங்கள் சில நேரம் தெரிந்திருக்கலாம். அதாவது ஒரு முஸ்லிமும் ஒரு யகூதியும் மதீனாவிலே அ தர்க்கத்திலே ஈடுபடுகிறார்கள். முஸ்லிம் என்ன சொல்கிறார்? வல்லதி இஸ்தஃபா முஹம்மதன் அலல் ஆலமீன், உலகத்தார்கள் அனைவரை விடவும் முஹம்மதை தெரிவு செய்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சொன்னபொழுது, யூதன் என்ன சொல்கிறான்? உலகத்தார் அனைவரையும் விட மூசாவை தெரிவு செய்த அல்லாஹ்வின் மீது சத்தியமா என்று சொன்ன உடனே முஸ்லிமுக்கு கோபம் வந்து அந்த யூதனுடைய கன்னத்திலே அறைந்து விடுகின்றார். அந்த யூதன் நபி அவர்களிடத்திலே வந்து இதனை முறைப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிமை அழைத்து கேட்டபொழுது அவர் அதனை ஏற்றுக்கொள்கின்றார். அப்போது நபி அவர்கள் இதனை கண்டிக்கின்றார்கள். ஏனென்றால் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தரம் குறைப்பதை போன்ற ஒரு எண்ணம் ஏனைய மக்களிடையே உள்ளத்திலே ஏற்படும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பை சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்படி இல்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், அதிலே சந்தேகமில்லை. எனவே ஒரு நபியுடைய தரத்தை குறைக்கின்ற விதத்திலே பார்ப்பவர்களுடைய எண்ணத்திலே, உள்ளத்திலே அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உயர்ந்த நபி, சிறந்த நபி, பனு இஸ்ரவேலர்களுடைய மிக முக்கியமான நபி என்பதை சஹாபாக்களுடைய உள்ளத்திலே, முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக பதிவு செய்கிறார்கள். இல்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிது வலதி ஆதம், ஆதமுடைய மக்களின் எல்லா பிள்ளைகளிலும் அவர்கள் தான் சிறந்தவர்கள். எல்லா மனிதர்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. நாளை மறுமை நாளையிலே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். இதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே இருப்பார்கள். எல்லா படைப்புகளையும் இப்ராஹிம் நபி உட்பட அந்த அந்தஸ்தை அ விரும்புவார்கள் என்றால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா மறுமை நாளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பான். எனவே சர்ச்சைகளின் போது, சண்டைகளின் போது ஒரு நபியை விட இன்னொரு நபியை உயர்த்தி பேசுகிற பொழுது ஒரு நபியின் தரம் குறைக்கப்படுவதாக மக்களுடைய மனதிலே பதிவாகிவிடக் கூடாது என்பதை நபி அவர்கள் இங்கே கவனம் செலுத்து, என்னை நீங்கள் நபிமார்களுக்கு மத்தியிலே உயர்த்தி பேசாதீர்கள், நபிமார்களை அடுத்தவர்களை விட என்னை உயர்த்தாதீர்கள் என்று இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது என்பதை சொல்கிறார்கள். சமுதாயங்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த சமுதாயம் தான் சிறந்த சமுதாயம், அதிலே மாற்று கருத்து இல்லை.
நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த சமுதாயம். அதிலே முதலாமவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான், அவருடைய வழியிலே நன்மை ஏவி தீமையை தடுக்கின்றவர்கள் தான் இந்த உம்மத்திலே சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஏனைய சமுதாயங்களை விட சிறந்த சமுதாயம் என்று இந்த சமுதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால், அதிலே முதலாவது தரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடுகிறான். என்ன சொல்கிறான்? மூசா நபியை பார்த்து, "கால யா மூசா, மூசாவே, இன்னி இஸ்தஃபைதுக அலன் நாசி பிரிசாலதி." நான் என்னுடைய தூதுத்துவத்தை கொண்டும், கலாமி என்னுடைய பேச்சை கொண்டும், அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நேரடியாக பேசினான். இதை கொண்டும் எல்லா மனிதர்களை விடவும் உங்களை நான் தெரிவு செய்கிறேன். இங்கே அல்லாஹு தஆலா மூசா நபி அவர்களை தெரிவு செய்தான் என்றால், அன்றைய காலத்தில இருந்த மனிதர்கள், அதற்கு முன்னால் இருந்தவர்களையோ அல்லது பின்னால் வருபவர்களையோ விடவும் அல்ல. ஏனென்றால் அன்றைய காலத்திலே இருந்த எல்லா மனிதர்களை விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பித்திருக்கிறான். அதே நேரத்தில இப்ராஹிம் நபி அவர்களுக்கு முன்னால் வந்தவர்கள் மூசா நபியை விட சிறந்தவர்கள், எந்த ஒரு சந்தேகமில்லை. அதே போன்றுதான் இவ இப்ராஹிம் நபி எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபி அவர்களுக்கு பிறகு வருபவர்கள், அவர்களை விடவும் மூசா நபி அவர்கள் சிறந்தவர்களா? இல்லை. அன்றைய காலத்திலே இருந்தவர்களை குறித்து தான் அன்னாஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதர்களை விட நான் உங்களை சிறப்பித்திருக்கிறேன் மூசாவே. என்னுடைய தூதுத்துவத்தை கொண்டும், நான் உங்களோடு பேசுவதை கொண்டும். ஃபகுத் மா ஆதைதுக வகும் மினஷ் ஷாக்கிரீன். நான் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றியுள்ளவர்களில் நீங்கள் ஆகிவிடுங்கள், இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா மூசா நபிக்கு இந்த சிறப்பை கொடுத்தான், தூதுத்துவத்தை கொடுத்தான். இதை பெற்றுக்கொண்டு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவராக, அதற்கு நன்றியுள்ளவராக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா மூசா நபியை பார்த்து சொல்கின்றார். அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகிறான். وَكَتَبْنَا لَهُ فِي الْأَلْوَاحِ مِنْ كُلِّ شَيْءٍ مَوْعِظَةً وَتَفْصِيلًا لِكُلِّ شَيْءٍ. அவருக்கு நாங்கள் எழுதி கொடுத்தோம். ஃபில் அல்வாஹ், ஏடுகளில். அல்லாஹு தஆலா தௌராவை ஏடுகளிலே கொடுத்திருக்கிறான். எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒளி வடிவத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கியுள்ளப்பட்டது. இங்கே தௌராவை அல்லாஹு தஆலா மூசா நபி அவர்களுக்கு எழுத்து வடிவிலே என்ன செய்கிறான்? ஏடுகளிலே எழுதி கொடுக்கின்றான். கதப்னா லஹு ஃபில் அல்வாஹி மின் குல்லி ஷைஇன். எல்லாவற்றையும் என்றால் அவர்களுக்கு மார்க்கத்திலே தேவையான எல்லா விடயங்களையும் அல்லாஹு தஆலா எழுதி கொடுக்கின்றான். மௌஇதத்தன், உபதேசமாக இருப்பதற்காகவும், வ தஃப்ஸீலன் லிகுல்லி ஷை, எல்லாவற்றுக்கும் மார்க்கத்திலே அவர்களுக்கு தேவையான எல்லா சட்டங்களையும் விளக்கமாக ஒரே நேரத்திலே அல்லாஹு தஆலா தௌராவை எழுதி கொடுக்கின்றான். அது ஏடுகளில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸஹீஹான ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள், அன்னல்லாஹ கதப லஹு தௌராத பியதிஹ். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தௌராத்தை தனது கையினால் எழுதி கொடுத்திருக்கிறான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே நடந்த சம்பாஷணையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபியிடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா உங்களை தெரிவு செய்திருக்கிறான், உங்களோடு பேசியிருக்கிறான். அல்லாஹு தஆலா தனது கையாலே தௌராவை உங்களுக்கு எழுதி தந்திருக்கிறான் என்ற அந்த செய்தியை நீங்கள் புகாரி முஸ்லிமிலே பார்க்கலாம். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் மூசா நபியை பார்த்து, ஃபஹுத்ஹா பிகுவ்வா, மூசாவே அதனை நீங்கள் பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது உண்மையான எண்ணத்தோடு, உறுதியோடு அதனை எடுத்துக்கொள்ளுங்கள். வஅமுர் கௌமக யஅஹுது பிஅஹ்ஸனிஹா, உமது கூட்டத்தாரிடமும் கட்டளையிடுவீராக, அவர்கள் அதிலே உள்ளவற்றை பற்றி பிடித்து கொள்ளுமாறு, அவை அழகாக இருப்பதன் காரணமாக, அல்லது அழகான முறையிலே அதனை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுமாறு, அதிலே உள்ளவற்றை எடுத்து நடக்குமாறு உமது கூட்டத்துக்கு கட்டளையிடுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சஉரீக்கும் தாரல் ஃபாஸிகீன், மோசமானவர்களின் இறுதி முடிவை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அதாவது எனக்கு வழிபடாமல் முரண்படக்கூடியவர்கள், வழிபடாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு மோசமான முடிவு இருக்கிறது. அதனை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக்.
என்னுடைய ஆயாக்களை விட்டும், அத்தாட்சிகளை விட்டும் நான் பூமியிலே நியாயம் இல்லாமல் பெருமை அடிக்கின்றார்களே, அப்படியானவர்களை திசை திருப்பி விடுவேன். அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். பெருமை உள்ளவர்கள். வஇன் யரவ் குல்ல ஆயத்தின் லா யுமினூ பிஹா. அவர்கள் எல்லா அத்தாட்சிகளை பார்த்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அதை பின்பற்ற மாட்டார்கள். வஇன் யரவ் சபீல ருஷ்தி லா யத்தஹிதூஹு சபீலா. நேர்வழியை பார்க்கிற பொழுது அதனை அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். பாதையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். வஇன் யரவ் சபீலல் கய்யி. வழிகேடான வழியை பார்க்கிற பொழுது, வெளிகேட்டை பார்க்கிற பொழுது யத்தஹிதூஹு சபீலா. அதனை தங்களுக்குரிய வழியாக எடுத்துக்கொள்வார்கள். ذَلِكَ بِأَنَّهُمْ كَذَّبُوا بِآيَاتِنَا. அதற்கு காரணம் அவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்ததுதான். அதன் காரணமாகத்தான் அவர்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? அ ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு எங்களுடைய அத்தாட்சிகளை விட்டும் திசை திருப்புகிறோம். அவர்கள் புறமுதுகு காட்டினார்கள், புறக்கணித்தார்கள், உண்மைப்படுத்தவில்லை, சிந்திக்கவில்லை, அமல் செய்யவில்லை. அதனால் அவர்களை நாங்கள் அ திசை திருப்புகிறோம். நியாயம் இல்லாமல் பெருமை அடித்து சத்தியத்தை மறுக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவ்வாறானவர்களை அவர்கள் செல்கிற அந்த மோசமான வழியிலே, இறுதி வழியிலே விட்டுவிடுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன கذبوا بآياتنا ولقاء الآخرة. இவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளையும், மறுமையிலே சந்திப்பையும் பொய்ப்பிக்கின்றார்களோ, ஹபிதத் அமாலுஹும். அவர்களுடைய அமல்கள் பாத்திலாகி விட்டன, அழிந்து விட்டன. ஹல் யுஜ்ஸௌன இல்லா மா கானூ யஅமலூன். அதாவது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கின்றவர்கள், மறுமையை நம்பாதவர்களுக்கு அவர்களுடைய அமல்கள், அவர்கள் இபாதாக்களாக அல்லது நல்ல நற்செயல்களாக கருதி செய்கின்றவைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்குரிய கூலி கொடுக்கப்பட மாட்டாது. மறுமையிலே அதற்குரிய கூலி கிடைக்காது. அது அளிக்கப்பட்டுவிடும். ஹல் யுஜ்ஸௌன இல்லா மா கானூ யஅமலூன். அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு அன்றி அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்களே. எனவே அவர்கள் எந்த மோசமான செயல்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அதற்கான கூலிகளை, தண்டனைகளை அவர்கள் கொடுக்கப்படுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌராவை கொடுக்கின்றான். அதற்கு பிறகு உபதேசங்களை செய்துவிட்டு மூசா நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், வமா அஅஜலக அன் கௌமிக யா மூசா. மூசாவே, உம்முடைய கூட்டத்தை விட்டும் நீங்கள் ஏன் விரைவாக வந்தீர்கள்? அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் அவசரமாக வந்தீர்கள் என்று கேட்டபொழுது மூசா நபி சொல்கிறார்கள், ஹும் உலாஇ அலா அஸரி. அவர்கள் எனக்கு பின்னால் இருக்கிறார்கள், எனக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள், அது எனக்கு பின்னால் வருவார்கள். தூர் சினா மலைக்கு பக்கத்திலே தான் இருக்கிறார்கள். வஅஜில்து இலைக ரப்பி லிதர்தா. என் இரட்சகனே, உன்னிடத்தில் நான் விரைந்து வந்தேன், நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நான் உன்னிடத்தில் உன்னுடைய அழைப்பை ஏற்று உன்னுடைய அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு மிக விரைவாக வந்தேன். நீ அதன் மூலமாக என்னை பொருந்திக் கொள்வாய் என்பதற்காக. قال فإنا قد فتنا قومك من بعدك وأضلهم السامري. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக நாங்கள் உம்முடைய கூட்டத்தாருக்கு சோதனையை கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு பிறகு, நீங்கள் வந்ததற்கு பிறகு அவர்களை நாங்கள் சோதித்தோம். சாமிரி அவர்களை வழிகெடுத்து விட்டான். இது சூரத்து தாஹாவுடைய 83 உள்ள ஆயாக்கள். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்க வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கூட்டத்திலே வழிகேடு உருவாகி விடுகிறது. அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட இருந்தார்கள். அவர்களும் தடுத்தார்கள். என்றாலும் சிலர் காளை மாட்டை வணங்குவதற்கு முற்பட்டு விட்டார்கள். சூரத்துல் அராஃப்லே அல்லாஹ் சொல்கிறான், وَاتَّخَذَ قَوْمُ مُوسَى مِنْ بَعْدِهِ مِنْ حُلِيِّهِمْ عِجْلًا جَسَدًا لَهُ خُوَارٌ. மூசாவுடைய கூட்டம் அவருக்கு பிறகு அவர்களிடமிருந்த ஆபரணங்களிலிருந்து ஒரு காளை மாட்டை உருவாக்கி கொண்டார்கள். அது ஒரு வெறும் உடலாக இருந்தது. லஹு ஹுவார், அதற்கு ஒரு சப்தம் இருந்தது. அலம் யரவ் அன்னஹு லா யுகல்லிமுஹும் வலா யஹ்தீஹிம் சபீலன் இத்தஹதூஹு வகானூ ஸாலிமீன். சாமிரி என்கின்ற ஒருவனால் தான் இந்த காளை மாடு உருவாக்கப்படுகிறது. வரலாற்றிலே அவன் ஒரு காளை மாட்டை வணங்குகின்ற ஒரு கூட்டத்தைச் சேர்ந்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களும் எகிப்திலிருந்து வருகிற பொழுது, மிஸ்ரிலிருந்து வருகிற பொழுது இவரும் அவர்களோடு
சேர்ந்து இவனும் வந்திருக்கிறான். இவரும் இவர்களோடு இருந்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய பெயரும் ஹாரூன் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹு அலம். ஹதீதுல் ஃபுதூன் என்பதிலே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிகழ்வை சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த நேரத்திலே அவர்களிடத்திலே வரவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 நாட்களில் வருவதாக சொன்னார். ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் வரவில்லை. எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா 40 நாட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு தவணையை பூரணப்படுத்தினார். இந்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்திலே நீங்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து இரவலாக எடுத்த பொருட்களை, அவர்கள் உங்களிடத்திலே பாதுகாப்புக்காக தந்திருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வந்தீர்கள். அதேபோன்று உங்களுடைய செல்வங்களும் சொத்துக்களும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடத்திலும் இருக்கிறது. அதற்கு நீங்கள் நன்மையை எதிர்பாருங்கள். ஆனால் அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் கனீமா எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்படுகிற சொத்துக்கள் முன்னர் காலத்திலே ஹலாலாக்கப்பட்டிருக்கவில்லை. எனவே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த கூற்றின்படி அவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், அவை அனைத்தையுமே நீங்கள் ஒரு குழியிலே போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த பொருட்களை நாங்கள் அவர்களுக்கும் திருப்பி கொடுக்கப் போவதில்லை. எங்களிடமும் வைத்துக் கொள்ளப் போவதில்லை. எனவே அங்கே ஒரு குழி தோண்டுகிறார்கள். அனைவருமே அவர்களிடமிருந்த பொருட்கள், அதேபோன்று ஆபரணங்களை எல்லாம் அதிலே போட்டு விடுகின்றார்கள். பிறகு அதிலே நெருப்பு மூட்டி அது எரிக்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சாமிரி மாடுகளை வணங்குகிற ஒரு கூட்டத்தாரைச் சேர்ந்த ஒருவனாக இருந்தான். பனு இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுக்கு நெருக்கமாக வாழ்கிற ஒரு கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். அவன் பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒருவனாக இருக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் பனு இஸ்ரவேலர்களோடும் அவர்கள் வருகிற பொழுது வந்தான். அவன் அப்படி வருகிற அந்த நேரத்திலே ஒரு கால் அடையாளத்தை காண்கின்றான். அந்த கால் அடையாளத்திலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துக் கொள்கின்றான். அந்த மண்ணை தன்னிடம் வைத்து இருந்தான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாமிரியை பார்த்து, சாமிரி உம்முடைய கையிலே இருப்பதை நீ எரியவில்லையா என்று கேட்ட நேரத்திலே சாமிரி என்ன சொன்னானாம், அதை பிடித்துக்கொண்டு, இது தூதருடைய காலடி மண். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில செய்திகளிலே, வரலாற்று செய்திகளிலே அவர்களுடைய குதிரையுடைய கால் வைத்த இடங்கள். அந்த இடத்தினால் இவர் ஒரு பிடி மண்ணை எடுத்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மற்றவர்கள் காணவில்லை. இவன் கண்டிருக்கிறான். அவர்கள் கடலை தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலர்களையும் அங்கே அழைத்து வருகின்ற அந்த பணியிலே ஈடுபடுகிற நேரத்திலே. எனவே அந்த ரசூலுடைய ஒரு அடையாளத்திலிருந்து எடுக்கப்பட்டது. உங்களை கடல் தாண்டி அவர் அழைத்து வருகிற பொழுது அதனை நான் எறிய மாட்டேன். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நான் அதை எறிகின்ற பொழுது நான் எதை விரும்புகிறேனோ அதாக அல்லாஹ் தஆலா அதனை மாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்போதுதான் நான் அதையும் எறிவேன் என்று ஹாரூன் நபியிடத்திலே அவன் சொன்னதாக அந்த செய்தியிலே இருக்கிறது. ஹாரூன் நபி அவர்களும் துஆ கேட்டதாக அவன் எறிந்ததாக இருக்கிறது. பார்த்தால் அவன் ஒரு காளை மாடாக ஆக வேண்டும் என்று அவன் நாடி இருக்கிறான். அங்கே எறியப்பட்ட ஏனைய பொருட்கள், ஆபரணங்கள் எல்லாமே அதோடு சேர்ந்து ஒரு காளை மாடாக மாறுகிறது. அந்த காளை மாட்டின் உள்ளே எதுவும் இல்லை, உயிர் இல்லை, வெறுமனே அதற்கு ஒரு சத்தம் கேட்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த சப்தம் என்பது அது ஒரு காற்றின் மூலமாக வரக்கூடியதான். அந்த காளை மாட்டின் பின்பகுதியால் காற்று உள்ளே சென்று அதனுடைய வாயினால் அது வெளிப்படுகிற பொழுது அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. அது உண்மையான சப்தம் அல்ல. அதாவது உண்மையான காளை மாட்டின் சப்தம் அல்ல என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
இந்த நேரத்திலே பனு இஸ்ரவேலர்கள் பல பிரிவினர்களாக பிரிந்து விடுகிறார்கள். ஒரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள் என்றால், சாமிரி இது என்ன? இதைப் பற்றி உனக்குத்தான் நன்கு தெரியும். அப்போது சாமிரி என்ன சொல்கிறார் என்றால், இதுதான் உங்களுடைய இரட்சகன். ஆனால் மூசா வழி தவறி விட்டார். மூசா இறைவனை தேடி எங்கோ சென்று விட்டார். ஆனால் இறைவன் இங்கே இருக்கிறான். நீதான் இறைவன். என்றால் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை இந்த காளை மாடு கொடுக்கிறது. அல்லாஹு தாலா அவர்களை சோதிக்கின்றான். இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்லை நாங்கள் அ இதனை பொய்ப்பிப்பதில்லை. மூசா அவர்கள் எங்களிடத்திலே வருகிற வரையிலே, அ உண்மையாகவே அது எங்களுடைய ரப்பாக இருந்தால் நாங்கள் அதனை வீணடித்தவர்களாக இருக்க மாட்டோம். அதை பார்த்த நேரத்திலே. எனவே நாங்கள் இதனை இப்போது மறுத்துவிட்டால், பொய்ப்பித்து விட்டால், சில நேரம் ரப்பாக கூட எங்களுடைய இரட்சகனாக கூட இருக்கலாம் என்று ஒரு கூட்டம் சொல்கிறார்கள். அது எங்களுடைய ரப்பல்ல என்றால் மூசா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாமல் பின்பற்றலாம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்லை இது ஷைத்தானுடைய செயல். இது எங்களுடைய ரப்பல்ல. நாங்கள் இதை ஈமான் கொள்ளப் போவதில்லை, உண்மைப்படுத்துவதில்லை என்று சொன்னார்கள். இன்னொரு கூட்டம் அவர்களுடைய உள்ளத்திலே சாவிரி சொன்ன விடயம், இது காளை மாட்டை பற்றி சொன்ன விடயம் அவர்களுடைய உள்ளத்திலே உண்மை என்று தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் வெளிப்படையிலே அதை பொய்ப்பிக்கிறார்கள். இவ்வாறு ஒரு கூட்டம் இருந்தார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், என் கூட்டத்தாரே, நீங்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ரப்பு ரஹ்மானாக இருக்கிறான். அப்போது மக்கள் கேட்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை என்ன? அவர்கள் எங்களுக்கு 30 நாட்கள் வாக்களித்தார்கள். பிறகு எங்களுக்கு அவர்கள் மாறு செய்து விட்டார்கள். இப்போது 40 நாட்கள் அ ஆகிவிட்டது. அப்போது அங்கே உள்ள சில மடையர்கள் சொல்கிறார்கள், மூசா அவர்கள் தன்னுடைய ரப்பை தவற விட்டு விட்டார்கள். அவர்கள் ரப்பை தேடி சென்றிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். கோபத்தோடும், ஆத்திரத்தோடும், கவலையோடும் அங்கே வருகிறார்கள். அல்லாஹு தாலா அதை பற்றி குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். தனது சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய தலையால் பிடித்து அவரை இழுத்தெடுக்கின்றார்கள். அவருடைய கையிலே இருந்து அல்லாஹு தாலா வழங்கிய அந்த ஏடுகள் கூட அந்த கோபத்தின் காரணமாக அவர் கீழே போட்டுவிட்டார். பிறகு தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய நியாயத்தை சொன்ன பொழுது அவருக்கு அவரை மன்னித்து விடுகிறார்கள். அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். பிறகு சாமிரி இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கான கேள்விகளை நோக்கம் என்ன? எதற்காக இதை செய்தாய் என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே சாமிரி ரசூலுடைய அ தூதருடைய அல்லாஹுடைய தூதர், இங்கே ரசூல் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அசரிலிருந்து காலடியிலிருந்து நான் ஒரு மண்ணை பிடியை எடுத்திருந்தேன். அதற்கு ஒரு தாக்கம் இருக்கும் என்று நான் உணர்ந்தேன். அதனை உங்களுக்கு அது புரியவில்லை. பிறகு நான் அதை போட்ட நேரத்திலே அது இவ்வாறு மாறியது என்று சொல்கிறான். இவ்வாறு தான் என் மனம் எனக்கு சொன்னது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா நாங்கள் இந்த குர்ஆன் ஆயாவிலே பார்ப்போம். அந்த விடயங்களை சொல்கிறான். சொன்ன நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுக்குரிய தண்டனையை அறிவிக்கின்றார்கள். காளை மாட்டை எரிக்கின்றார்கள். பனு இஸ்ரவேலர்களுக்கும் தாங்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டோம் என்பது தெளிவாகியது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருத்திலே இருந்த பனு இஸ்ரவேலர்கள் அவர்கள் சரியான நேர்வழியிலே இருந்ததற்காக சந்தோஷப்பட்டார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்போது நாங்கள் குர்ஆனிலே வரக்கூடிய ஆயாக்களை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அராஃப் உடைய 148வது ஆயாவிலே நாம் ஏற்கனவே ஓதிய அந்த ஆயாவின் முன்பகுதியிலே என்ன சொல்லியிருந்தான், மூசா நபியுடைய கூட்டத்தார் அவருக்கு பிறகு அவர்களுடைய ஆபரணங்களிலிருந்து ஒரு காளை மாட்டை ஒரு வெறும் உடலை உருவாக்கி கொண்டார்கள். அதாவது அதற்கு உயிர் இல்லை. லஹு ஹுவார், அதற்கு சப்தம் இருந்தது. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அவலம் யரவ் அன்னஹு லா யுகல்லிமுஹும், அவர்கள் சிந்திக்கவில்லையா அந்த காளை மாடு அவர்களோடு பேசுவதில்லை. வலா யஹ்தீஹிம் சபீலா, அவர்களுக்கு வழிகாட்டுவதும் இல்லை. ஒரு காளை மாடு அது அவர்களோடு கதைக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அதற்கு பேச தெரியாது. வலா யஹ்தீஹிம் சபீலா, அவர்களுக்கு வழிகாட்டுகிறதா? எந்த ஒரு வழிகாட்டலையும் கொடுக்கவில்லை. இத்தஹதூஹு வ கானூ ஸாலிமீன், அதனையே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள். சூரத்து தாஹாவுடைய 89வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யரவுன அல்லா யர்ஜிஅ இலைஹிம் கௌலா, அவர்கள் சிந்திக்கவில்லையா
அவர்கள் பேசுவதற்கு அது பதிலளிக்கவில்லை. எந்த ஒரு வார்த்தையும் அது பேசவில்லை. வலா யம்லிகு லஹும் தர்ரன் வலா நஃபா, அவர்களுக்கு தீமையோ நன்மையோ எதையும் பயக்கவில்லை. எந்த சக்தியும் இல்லாத ஒன்றை, அது ஒரு வெறும், அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஒரு மிருகம். அது பேசவும் தெரியாது, அதுக்கு பதில் சொல்லவும் தெரியாது, எந்த ஒரு நலவு செய்யவும் தெரியாது, எந்த ஒரு தீமை செய்யவும் தெரியாது. அதாவது ஆக கூடிய உயர்ந்தபட்சம் இதனை எப்படி பார்க்கலாம்? இதனை ஒரு மிருகமாக பார்க்கலாம். ஆனால் மிருகமாக கூட இல்லை, வெறுமனே ஒரு சிலை. உயிருள்ள ஒரு மிருகமாக இருந்தாலே கூட அதனை வணங்க முடியாது. இனி அவர்கள் என்ன யோசிச்சிருக்க வேண்டும்? குறைந்தது ஒரு ஒரு மிருகம் என்று யோசித்திருக்க வேண்டும், அல்லது இது ஒரு ஷைத்தான் என்று யோசித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை. ஆனால் தான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், எந்த ஒரு பயனையும் அவர்களுக்கு அளிக்காத ஒன்றை அவர்கள் இவ்வாறு வணங்கினார்கள். தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்கள். தஹதூஹு வகானு ظالمين, அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டார்கள். அநியாயக்காரர்கள் என்பது அவர்கள் பாவம் செய்தார்கள், இணை வைத்தார்கள். மிக பெரும் பாவம், சாதாரணமானதல்ல. வலம்மா சுகிது ஃபி ஐதீஹிம், அவர்கள் செய்ததையிட்டு அவர்கள் கவலைப்பட்ட பொழுது, ஆராஃபில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வரஅவ் அன்னஹும் கத் ضلوا, அவர்கள் வழிகட்டு விட்டார்கள் என்பதை அவர்கள் கருதிய பொழுது, காலு லஇல்லம் யர்ஹம்னா ரப்புனா வயக்ஃபிர் லனா லனகூனன்ன மினல் காசிரின், எங்களுடைய ரப்பு எங்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால், எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவோம். எங்களுக்கு தெரியும், இந்த கூட்டம் ஒரு கூட்டம் சிலைகளிடத்திலே இருப்பதை பார்த்து எங்களுக்கும் அதை போன்று வணக்கத்துக்குரிய ஆலிஹாக்களை கேட்டிருந்தார்கள். நாங்கள் ஏற்கனவே அதை பார்த்தோம். இப்போது இவர்களாகவே சிலையை உருவாக்கி அதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வலம்மா ரஜஅ மூஸா இலா கௌமிஹி கதுபான அஸிஃபா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கூட்டத்தாரிடம் கோபப்பட்டவராக, ஆத்திரப்பட்டவராக, கவலையோடு வருகின்றார்கள். வந்து சொல்கிறார்கள், கால பிஸ மா கலஃப்துமூனி மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் செய்தது மிக மோசமான விஷயம். அஜில்தும் அம்ர ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய கட்டளையை நீங்கள் அவசரமாக, தண்டனையை அவசரமாக நீங்கள் தேடிக்கொள்கிறீர்களா? அல்கல் அல்வாஹ், அவருடைய கையில் இருந்த ஏடுகளை அவர்கள் விட்டுவிட்டார்கள், அங்கே வீசிவிட்டார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக யாரை பிடிக்கிறார்? வஅஹத பிரஅஸி அஹீஹி யஜுர்ருஹு இலை, தனது சகோதரனுடைய தலையை பிடித்து இழுத்து எடுக்கின்றார்கள். கடுமையான ஆத்திரத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய கையில் இருந்த ஏடுகள் கீழே விழுந்து விட்டன. ஹாரூன் நபியை பார்த்து கேட்கிறார்கள், யப்ன என் தாய் மகனே, இன்னல் கௌம் இஸ்ததஅஃபூனி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூஸா நபியை பார்த்து சொல்கிறார்கள், கால இப்ன என் தாய் மகனே, இன்னல் கௌம் இஸ்ததஅஃபூனி, இந்த கூட்டம் என்னை பலவீனமாக கருதிவிட்டார்கள், ஆக்கிவிட்டார்கள். வகாது யக்துலூனனி, என்னை கொலை செய்ய பார்த்தார்கள். ஃபலா துஷ்மித் பியல் அஅதா, எதிரிகளுக்கு முன்னால் என்னை அவர்களை என் விஷயத்திலே சந்தோஷப்படுத்துகிற விதத்திலே செய்துவிட வேண்டாம். வலா தஜஅல்னி மஅல் கௌமில் ظالمين, இந்த அநியாயக்கார கூட்டத்தார்களோடு என்னை நீங்கள் சேர்த்து விட வேண்டாம் என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது நியாயத்தை சொல்கிறார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையிலிருந்து அந்த ஏடுகள் விழுந்ததன் காரணமாக அது உடைந்ததாக வேதக்காரர்களிடத்திலும் சொல்லப்படுகிறது. அல்லாஹு அலம். அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக வேறு ஏடுகளை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது குர்ஆனிலே அவ்வாறு இல்லை. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்கனவே அறிவித்து விட்டான், அவங்களுடைய கூட்டத்தார் காளை மாட்டை வணங்குகிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலே ஏடுகளை மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே போடவில்லை. அந்த நேரத்திலே அவர்கள் நேரடியாக பார்க்கிற பொழுதுதான் அவர்களுக்கு இன்னும் அது பயங்கரமாக இருந்தது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இதை சொன்ன பொழுது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை ஏடுகளை கீழே போடவில்லை. ஆனால் அதை பார்த்த பொழுது போட்டார்கள். அதுக்கு நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? லைஸல் ஹபரு கல் முஆயனா, தகவல் பார்ப்பதை போல அல்ல, பார்க்கிற பொழுது அந்த விடயத்திலே ஆழமான தாக்கம் ஏற்படுகிறது. ஒரு விஷயத்தை கேட்பதை விட கண்களால் பார்ப்பது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ். லைஸல் ஹபரு கல் முஆயனா. சூரத்து தாஹாவுடைய 86வது ஆயாவில் இருந்து அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை பேசுகிறான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலையோடு, ஆத்திரத்தோடு வந்து அந்த கூட்டத்தாரை பார்த்து கேட்கிறார்கள், யா கௌம் அலம் யஇதுக்கும் ரப்புக்கும் வஅதன் ஹஸனா,
உங்களுடைய ரப்பு உங்களுக்கு அழகான வாக்குறுதியை அளிக்கவில்லையா? அல்லாஹு தாலா நன்றி செலுத்தினால் நலவு செய்வதாக வாக்களித்திருக்கிறான். தௌராத்தை கொடுத்திருக்கிறான். சொர்க்கத்திலே நுழைவிப்பதாக, அதாவது தௌராத்தை கொடுப்பதாக எல்லாம் வாக்களித்திருக்கிறான். இதற்கெல்லாம் பிறகு இவ்வளவு வாக்குறுதிகளுக்கெல்லாம், அழகான வாக்குறுதிக்கு பிறகு நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்களா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அஃபதால அலைக்குமுல் அஹ்து அம் அரத்தும் அன் யஹில்ல அலைக்கும் கதபும் மின் ரப்பிக்கும். காலம் நீண்டு போய்விட்டதா? இந்த ஃபிரௌனுடைய சோதனைகள் எல்லாம் நடந்து அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்து நீண்ட காலமாகிவிட்டதா? அல்லது நீங்கள் இதை அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதிகளை நீங்கள் மறந்து விட்டீர்களா? அஃபதால அலைக்குமுல் அஹ்த், நீண்ட காலமாகி உங்களுக்கு மறதி ஏற்பட்டு இவ்வாறு நடந்ததா? அம் அரத்தும் அன் யஹில்ல அலைக்கும் கதபுன் மின் ரப்பிக்கும், அல்லது உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு ஒரு கோபம் வர வேண்டும் என்று உங்களுடைய இந்த செயல்களால் நீங்கள் நாடுகிறீர்களா, விரும்புகிறீர்களா? ஃபஅஹ்லஃப்தும் மௌஇதி, எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மாறு செய்து விட்டீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கண்டித்த பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், காலு மா அஹ்லஃப்னா மௌஇதக பிமல்கினா, நாங்கள் விரும்பி உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் மாறு செய்யவில்லை. வலாக்கின்னா ஹும்மில்னா அவுசாரன் மின் ஸீனத்தில் கௌம், ஆனாலும் ஃபிரௌனுடைய அந்த கௌம் என்பது இங்கே ஃபிரௌனுடைய கூட்டம், அந்த கூட்டத்தாருடைய ஆபரணங்களிலிருந்து, அலங்காரங்களிலிருந்து நாங்கள் சுமைகளை சுமந்திருந்தோம். இங்கே அவுசார் என்பது பாவம், அவை பாவ சுமைகள் என்றால் அவர்களுடைய பொருட்கள், நாங்கள் அதனை நிறைய வைத்திருந்தோம். அவுசாரன் ஃபகதஃப்னாஹா ஃபகதாலிக அல்க ஸாமிரி, அவற்றை நாங்கள் வீசினோம், ஒரு இடத்திலே வீசினோம். அவ்வாறு தான் சாமிரியும் அதனை வீசினான். ஃபஅஹ்ரஜ லஹும் இஜ்லன் ஜஸதன் லஹு ஹுவார், சாமிரியோ அவர்களுக்கு ஒரு காளை மாட்டு உடலை அதன் மூலம் அதிலிருந்து வெளிப்படுத்தினான். அதற்கு ஒரு சப்தம் இருந்தது. மக்கள் சொன்னார்கள், ஃபகாலு ஹாதா இலாஹுக்கும் வ இலாஹு மூசா ஃபனசி, இதுதான் உங்களுடைய இறைவனும் மூசாவுடைய இறைவனும், மூசாவுடைய வணக்கத்துக்குரியவனும் உங்களால் வணங்கப்பட வேண்டியவனும் இவர்தான், இந்த காளை மாடுதான். ஃபனசி, மூசாவோ மறந்து விட்டார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தாலா இதிலே தான் கேட்கிறான், அவர்கள் சிந்திக்கவில்லையா? அது அவர்களுக்கு பதிலளிப்பதில்லை, அவர்களுக்கு எந்த ஒரு பயனையும் செய்வதில்லை, எந்த ஒரு கெடுதியையும் கூட செய்வதில்லை. தொடர்ந்து அல்லாஹ் தாலா சொல்கிறான், வலகது கால லஹும் ஹாரூன் மின் கபுல், இதற்கு முன்னரே ஹாரூன், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நிகழ்வெல்லாம் நடப்பதற்கு முன்னாலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்தாருக்கு என்ன சொல்லியிருந்தார்கள்? யா கௌம், என் கூட்டத்தாரை, இன்னமா ஃபுதீன்தும் பிஹி, இதன் மூலம் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். வ இன்ன ரப்பகுமுர் ரஹ்மான், உங்களுடைய இரட்சகன் ரஹ்மானாக இருக்கிறான். ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். வ அதீஉ அம்ரி, நான் சொல்வதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். قالوا لن نبرح عليه عاكفين حتى يرجع إلينا மூசா, அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? நாங்கள் தொடர்ந்தும் அதை வணங்கி கொண்டிருப்போம், மூசா அவர்கள் எங்களிடத்திலே வரும் வரையிலே. قال يا هارون, மூசா நபி அவர்கள் ஹாரூன் நபியை பார்த்து கேட்டதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். யா ஹாரூன் மா மனஅக இத் ரஅய்தஹும் ضلوا, அவர்கள் வழிகட்ட நேரத்திலே அவர்களை தடுப்பதற்கு ஏன் நீங்கள் தடுக்கவில்லை என்று கேட்கிறார்கள். மா மனஅக இத் ரஅய்தஹும் ضلوا அல்லா தத்தபிஅனி, அதாவது அவர்கள் வழிகட்டதை நீங்கள் பார்த்த நேரத்திலே நீங்கள் ஏன் என்னை பின்தொடர்ந்து வந்து என்னிடத்திலே இந்த விஷயத்தை சொல்லி இருக்கக்கூடாது. அஃபஅஸைத அம்ரி, என் கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்து விட்டீரா என்று ஹாரூன் நபியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக கண்டிக்கிறார்கள். அப்போதுதான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால யப்ன என் தாய் மகனே, லா தஅஹுத் பிலிஹியதி வலா பிரஅஸி, என் தாடியையோ என் தலையையோ நீங்கள் பிடிக்க வேண்டாம். இன்னி ஹஷீது அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராஈல வலம் தர்குபு கௌலி, தனது நியாயத்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? அதாவது இவர்களை விட்டுவிட்டு நான் உங்களிடத்திலே உங்களை தேடி வந்திருந்தால் இவர்கள் பல கூட்டங்களாக பிரிந்து பிரச்சனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இவர்களை நான் பிரித்ததாக என்ன செய்துவிடும் நீங்கள் சொல்வீர்கள் என்று நான் பயந்துதான் இவ்வாறு வரவில்லை என்பதை எப்படி சொல்கிறார்கள்? இன்னி ஹஷீது அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிரித்து விட்டீர்கள் என்று நீங்கள் சொல்வதை நான் பயப்படுகிறேன். வலம் தர்குபு கௌலி, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கவில்லை, பேணவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று நான் பயப்பட்டேன். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூன் நபி அவர்களுக்கு வசியா செய்துவிட்டு சென்றார்கள். இதனை நீங்கள் பேணவில்லை, இவர்களை விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று நீங்கள்
சொல்வீர்கள் என்ற பயத்தினால் தான் நான் அவ்வாறு செய்யவில்லை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? கால ரப்பி ஃபிர்லி வலி அஹி, என் இரட்சகனே எனக்கும் என்னுடைய சகோதரனையும் மன்னித்து விடு. அத்ஹில்னா ஃபி ரஹ்மதிக, உன்னுடைய அருளிலே எங்களை நுழைத்து விடு. அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீயோ இரக்கம் காட்டுபவர்கள் எல்லாம் மிகவுமே இரக்கம் காட்டுபவனாக இருக்கிறாய். பிறகு சாமிரியை பார்த்து என்ன கேட்கிறார்கள்? இப்ப நான் சொன்னது சூரத்துல் ஆராஃபுடைய 151வது ஆயா. அதுக்கு முன்னால் சொன்னது சூரத்து தாஹாவுடைய வசனங்கள். அதிலே 194வது ஆயாவுக்கு பிறகு 195வது ஆயாவுல சாமிரியை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ஃபமா ஹத்புக யா சாமிரி, சாமிரி உன்னுடைய விடயம் என்ன? ஏன் இவ்வாறு நீ செய்தாய்? கால பசுர்து பிமா லம் யுப்சிரு பிஹி, அவர்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன். ஃபகபத்து கப்தத்தம் மின் அஸரிர் ரசூல், ரசூலுடைய தூதருடைய அடையாளத்திலிருந்து, கால அடையாளத்திலிருந்து நான் ஒரு பிடி மண்ணை எடுத்தேன். ஃபனபத்துஹா, அதனை நான் எறிந்தேன். வகதாலிக சவ்வலத் லீ நஃப்ஸி, அவ்வாறுதான் என்னுடைய உள்ளம் செய்வதற்கு என்னை தூண்டியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாமிரியை பார்த்து சொல்கிறார்கள், ஃபத்ஹப் ஃபஇன்ன லக ஃபில் ஹயாத்தி அன் தகூல லா மிசாஸ், இந்த உலக வாழ்க்கையிலே உன்னை யாரும் தொடமாட்டார்கள், நீ யாரையும் தொடக்கூடாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். وَإِنَّ لَكَ مَوْعِدًا لَنْ تُخْلَفَهُ, அதே போன்று உனக்கு இன்னொரு வாக்களிக்கப்பட்ட நேரம் இருக்கிறது, மறுமையிலே நீ அது உனக்கு தப்பிச் செல்லாது, அங்கேயும் உனக்கு தண்டனை இருக்கிறது. وَانظُرْ إِلَى إِلَٰهِكَ الَّذِي ظَلْتَ عَلَيْهِ عَاكِفًا, நீ வணங்கிக் கொண்டிருந்த உன்னுடைய கடவுளை பார், உன்னுடைய வணக்கத்துக்குரியவனை பார். لَنُحَرِّقَنَّهُ, நாங்கள் அதனை எரியூட்டுவோம். ثُمَّ لَنَنْسِفَنَّهُ فِي الْيَمِّ نَسْفًا, லா மிசாஸ் என்பதற்குரிய அர்த்தம் என்னவென்றால், நான், அதாவது தொடுதல், மிசாஸ் என்பது தொடுதல் என்ற சொல்லிலிருந்து வந்தது. அதாவது சாமிரி என்ன சொல்லிக் கொண்டு இருப்பான் காலம் முழுக்க, அவன் வாழுகிற காலமெல்லாம், நான் யாரையும் தொடவும் மாட்டேன், யாரும் என்னை தொடவும் கூடாது. அவன் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒருவனாகவே இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அதே போன்று மறுமையிலும் உனக்கு தண்டனை இருக்கிறது, அந்த தண்டனை நீ சந்தித்தே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ வணங்கிக் கொண்டிருந்த கடவுளை நாங்கள் எரிப்போம், பிறகு அதனை நாங்கள் கடலிலே தூவுவோம், அதனை எரியூட்டி அதனை சாம்பலாக்கி கடலிலே அதனை நாங்கள் தூவிடுவோம், அதற்கு எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு சொல்கிறார்கள், இன்னமா இலாஹுக்குமுல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ, உங்களுடைய வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ், அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் எவனும் கிடையாது. வஸிஅ குல்ல ஷைஇன் இல்மா, அவன் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான், அவனுடைய அறிவு விசாலமானது, எல்லாவற்றையும் அவனுக்கு தெரியாத எதுவும் இல்லை, அனைத்தையும் அவன் விசாலமாக நுணுக்கமாக அறிந்திருக்கிறான். சூரத்துல் ஆராஃபுடைய 152வது ஆயாவில் எல்லாம் சொல்கிறான், இன்னல்லதீன இத்தஹதுல் ஐஜ்ல ஸயனாலுஹும் கதபும் மின் ரப்பிஹிம், காளை மாட்டை எடுத்து கொண்டவர்களுக்கு தங்களுடைய ரப்பிடமிருந்து கோபம், இறைவனின் கோபம் அவர்களுக்கு வந்தடையும். வதில்லத்துன் ஃபில் ஹயாத்தி துனியா, இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு இழிவு வந்து சேரும். வகதாலிக நஜ்ஸில் முஃப்தரீன், இவ்வாறுதான் நாம் இட்டுக்கட்டக்கூடியவர்களுக்கு கூலி கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை வைத்து மார்க்கத்தில் இல்லாதவற்றை உருவாக்குகின்றவர்களுக்கு, இட்டுக்கட்டுகின்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய கோபமும் இழிவும் இந்த உலகத்திலே இருக்கிறது என்று சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன ஆமிலு ஸய்யிஆதி ثم تابوا من بعدها, எவர்கள் தவறுகள் செய்துவிட்டு அதற்கு பிறகு தௌபா செய்கின்றார்களோ, வஆமனு, ஈமான் கொள்கின்றார்களோ, இன்ன ரப்பக மின் பஅதிஹா லகஃபூருர் ரஹீம், அதற்கு பிறகும் உம்முடைய இரட்சகன் மன்னிக்க கூடியவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். வலம்மா சகத அன் மூஸல் கதப், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் கோபம் தணிந்த பொழுது, அஹதல் அல்வாஹ், ஏடுகளை அவர்கள் எடுத்தார்கள். وفي نسختها هدى ورحمة للذين هم لربهم يرهبون, அந்த ஏடுகளில் என்ன இருந்தது? நேர்வழி இருந்தது, அல்லாஹுடைய வழிகாட்டல். வரஹ்ம,
அல்லாஹ்வின் கருணை இருந்தது. யாருக்கு? லில்லதீன ஹும் லிரப்பிஹிம் யர்ஹபூன். தங்களுடைய இரட்சகனை அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு. பாவ மன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக ஏற்கனவே இந்த சூரத்துல் அராஃபுடைய 153வது ஆயாவிலே சொல்லியிருந்தார். அ ஆனாலும் இந்த காளை மாட்டை வணங்கியவர்களுக்கு அல்லாஹு தஆலா சாதாரணமான தௌபாவை கொடுக்கவில்லை. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்வதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு தௌபா இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு அறிவிக்கின்றார்கள். எப்படி சொல்கிறார்கள்? சூரத்துல் பக்ராவுடைய 54வது ஆயாவிலே, "வஇத் கால மூசா லிகௌமிஹி", மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து சொன்னார்கள், "யா கௌமி இன்னக்கும் ظلمتم அன்ஃபுஸக்கும்", என் கூட்டத்தாரே, நீங்கள் உங்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டீர்கள், பாவம் செய்து விட்டீர்கள். எதனால்? பித்திஹாதிக்குமுல் இஜ்ல், காளை மாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டதன் காரணமாக, வணங்கியதன் காரணமாக. ஃபதூபு இலா பாரிஇக்கும், உங்களுடைய படைப்பாளனிடத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்யுங்கள், அவன் பக்கம் மீளுங்கள். ஃபக்துலூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்கள். தாலிக்கும் கைருல் லக்கும் இன்த பாரிஇக்கும், அது உங்களுடைய இறைவனிடத்திலே, உங்களை படைத்தவனிடத்திலே அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஃபதாப அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அவன் மன்னிப்பை, தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவிலே சொல்கிறான். எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை, ஒருவரை மற்றவர் கொலை செய்ய வேண்டும், இதன் அவர்களுக்குரிய தண்டனையாக வழங்கப்பட்டதாக தப்சீரிலே, விளக்கங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.